இதுதான் அந்த கிளாக் டவர். வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நியூ இயர். வெயிட் பண்ணுங்கள், வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்துருச்சு. வருஷம் 2025 ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்புவோம், எப்படி இருந்தாலும் நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும். ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் தான் இருக்கோம். காஷ்மீரில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்காரா லேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருக்கோம். குறிப்பாக கேட் நம்பர் 9லேருந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 31 10 மணி ஆகுது. நைட்டு 10 மணி ஆகுது. ஸோ நைட்டு 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லால் சவுக் போக போகிறோம். ஸோ அங்கே நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கும்னு நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம். பட் அங்கே எப்படி இருக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு இந்த குளூரில் அங்கே நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எவ்வளோ பேர் வராங்க, நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளாக் டவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வாக் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் போனதே இல்லை. கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அங்கே போகவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பிளானே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ரூம் போடணுன்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போது கரெக்டாக டிசம்பர் 31 நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ வேறு லெவல் பண்ணுறோம். வாங்க இந்த வருஷம் நியூ இயரை மறக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். லால் சவுக் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் பக்கத்தில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கடைலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கேயே செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி போலீஸ் எல்லோரும் வந்து ஸோ இங்கேருந்து எல்லா கடையும் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. மேபி அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரில. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் ஸோ நம்ம மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வர வேண்டியதான். செலிப்ரேஷன் only inside the hotel. Okay. Outside is so freezing. Okay. But people coming. Okay. ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் டவர் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிளாக் டவர். ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட கேட்டோம் நியூ இயர் செலிப்ரேஷன் இங்கே இருக்குமான்னு. நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் இன்சைடு தான், அவுட் சைடு வந்தால் பயங்கர ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பட் வெயிட் பண்ணுவோம். இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மேபி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ எங்கே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி மேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. கைஸ் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்ல. ஸோ கொஞ்சம் பேர் கூடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டிக்காகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரம் ஓவராக போச்சு அப்படின்னா கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. காய்ஸ், இந்த குழந்தைய பாருங்கள். காஷ்மீரில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ வேறு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி காஷ்மீரில் இந்த வருஷம் நியூ இயருக்கு ஒன்று கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது செம ஃபீலாக இருக்கும்ல. நம்மளாம் என்ன இப்போ ட்ராவல் பண்ணுறோம், அவங்களாம் எப்போயோ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ மை காட். கிளாக் டவரில் இருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் நியூ இயர். வெயிட் பண்ணுங்கள், வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். बैग साला खेसरिया भी है रे.
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு. எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்களா ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி கிளாக் டவர் பார்த்தீங்களா, எங்கடா கிளாக் டவர் இது வரைக்கும் பார்த்தீங்களா, இன்னும் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம். ஸோ 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி பண்ணலாம். இங்கே பாருங்க, எங்கே இருந்தானுங்கன்னு தெரியல, திடீர்னு காரை தந்து நிறுத்திட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டானுங்க. கைஸ் நிறுத்திட்டு சாங்க போட்டுருக்கானுங்க வேறு லெவலில். Oh my god. நியூ இயர் வந்துருச்சு. 2024 முடிஞ்சு 2025 ஆரம்பிச்சிருச்சு. கைஸ் அங்கே பாருங்க, இவ்வளோ குளிரையும் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வேற மாதிரி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் 2024 இல்லை 2025 ஓகேங்களா, வேற லெவல் பண்ணலாம். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட விட மாட்டேங்காங்க. ஸோ அந்த ஆர்மி மேலாம் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ 2024 முடிஞ்சிருச்சு, 2025 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போன வருஷம் பல கஷ்டங்கள் பல அடிகள் விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மறந்துருக்க புது வருஷம் 2025 ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்புவோம், எப்படி இருந்தாலும் நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஸோ கைஸ் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வருஷமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் வேண்டிக்கங்க. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும். ஒன் மோர் டைம் ஹாப்பி நியூ இயர்.